இந்த கருப்பன் மிக பெரும் வெற்றி வாய்ப்பை அல்லவா தருவதற்காக வந்து இருக்கின்றேன். இறுதி வாய்ப்பு உன்னை தேடி வந்தே விட்டது. நீ இழந்து விடாதே. நீ நேசிப்பவரை பற்றி நான் புட்டு புட்டு சொல்லப் போகிறேன். உன் உயிருக்கு நிகரான உறவை பற்றி நான் உண்மையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று சொல்லப் போகிறேன். ஏனென்றால் சில சமயம் என்ன நடக்கின்றதே என்று தெரியாமல் உன் மனம் இங்கு ஆழ்ந்த வருத்தத்தில் சென்று கொண்டு இருக்கின்றது. அவர் என்ன செய்கிறார் என்று தெரியாமல் நீ தவிப்புக்கு உள்ளாகிக் கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் இதுதான் வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லிவிட்ட பிறகு நீ உயிருக்கு மேலான உறவை பற்றி எதற்காக என் பிள்ளையை எழுது கொண்டு இருக்கின்றாய்? அழாதே. எத்துணை உறவுகள் கூடி நின்று உன்னை வாழ்த்தினாலும் கடந்துவிட்டு வந்த பாதையில் உன் உயிருக்கு நிகரானவர் உன்னருகில் நிற்கும் போதுதான் உன் வாழ்க்கை முழுமையடையும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? அதுவும் உண்மைதான். அப்படிப்பட்ட உறவினைத்தானே உன் வாழ்க்கைக்காக நான் தர வந்து இருக்கின்றேன். நீ இதை பற்றியுமே நினைத்து கொள்ள வேண்டாம். யாருக்காகவும் உன் மனம் இங்கு அழுது கொண்டும் இருக்க வேண்டாம். ஏன் பிள்ளையே, உன்னுடைய நிலைகளில் எல்லாம் எத்தனையோ விஷயத்தில் நான் உனக்காக உன் கரம் பற்றி வந்திருப்பதே. ஏன் தங்கமே, நீ அழுதும் தவித்தும் கொண்டு இருப்பாய். வருவதெல்லாம் வந்துவிட்டு போகட்டும், போனதெல்லாம் போய்விட்டு போகட்டும். இனி கையில் இருப்பதை மட்டுமே நிலையாக பற்றிக்கொள். உன் வாழ்க்கைக்கான தெளிவான முடிவை நான் தர காத்திருக்கும் போது யாரும் இல்லை என்பதை விட யாரும் எனக்காக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் அப்பன் 18ஆம் படி கருப்பசாமி இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றார். அவர் என்னருகில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்று நீ நினைத்துக்கொள். தீர்க்கமாக எடுக்கின்ற ஒரு விஷயத்தில்தான் நீ எடுக்கின்ற முடிவும் அங்கு ஜெயித்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் நான் சொல்கிறேன். போகின்ற பாதையில் எல்லாம் தடைகள் வருகிறது என்று நீயாகவே ஒதுக்கி கொண்டு இருந்தால் உன்னை யாரென்று நிரூபிப்பதற்கு இங்கு வாய்ப்பு கிடைக்காது அல்லவா? முதலில் உன்னை யாரென்று நிரூபிப்பதற்கான வழிமுறையை மட்டும் நீ செயல்படுத்தி கொண்டீரு. அவர் என்ன செய்தார், ஏது செய்தார் என்பதை விட உனக்காக நீ என்ன செய்து கொண்டு இருக்கின்றாய், உன் வாழ்க்கைக்காக நீ என்ன செய்து கொண்டு இருக்கின்றாய் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு. மாற்றத்தையும் ஏற்றத்தையும் காத்திருக்கும் என் பிள்ளையே, அந்த ஏற்றமானது உன் வாழ்க்கையின் உச்சாணை கொம்புக்குத்தான் உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன். நீதானே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தாய், என்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லோரும் இங்கு பயன்பாட்டை அடைந்து விட்டார்கள், ஆனால் நான் மட்டும் இங்கேயே இப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று உன் முன்னாடி போவர்களின் பற்றி பின்னாடி வருபவர்களின் பற்றி நீ கண் விழித்து காத்து கொண்டிருந்தாய். இப்பொழுது அந்த கண் விழிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் நேரமும் காலமும் வந்து விட்டது. முடிவினை நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையே, நான் உன் தளத்திற்கு வந்து விட்டேன் என்று நீ சொல்லி எழும்போதெல்லாம் என் மனம் எவ்வளவு வருத்தமடைகிறது தெரியுமா? என் பிள்ளைகள் எப்பொழுதும் என்னை பார்த்தாலும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்க்க வேண்டும் என்றுதான் நான் விரும்பிக் கொண்டு இருப்பேன். ஆனால் நீயோ சில சமயத்தில் செய்வது என்னவென்று தெரியாமலே சங்கடத்தோடு இந்த கருப்பனை நீ பார்த்து கொண்டு இருக்கின்றாய். உன்னை தெரியாமலே, உனக்கு புரியாமலே உன்னை சுற்றி நடக்கும் எதிர்மறை எண்ணத்திற்கு நீ வழிவகுத்து கொண்டிருக்கின்றாய். அதையெல்லாம் தூர ஒதுக்கி வைத்து விடு என்றுதான் சொல்கிறேன். இதோ உனக்கான பாதையில் உன்னை வழிநடத்தி செல்லத்தான் அவர்களே உனக்காக உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள். உன் உயிருக்கு நிகரான உறவை பற்றி தானே யோசிக்கின்றாய். அவர் தேடி வரப்போகும் நிலை இருந்தாலும் கூட நீ போவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாருக்கும் யாருமே ஆறுதல் இல்லை என்ற மனநிலையில்தானே இப்பொழுது நாம் அனைவரும் மாறிக்கொண்டே இருக்கின்றோம். அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையை நீ அழுது தவிக்கின்றாய்? உன் மனதிற்குள் 1000 வருத்தங்கள் இருந்தாலும் அந்த வருத்தத்தை எல்லாம் நீ என் மேலே போட்டுவிடு. உனக்கு எந்த கவலை நிரந்தரமாகிவிடும் என்று நினைத்தாயோ அந்த கவலையெல்லாம் வேரோடு அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையின் ஸ்தானத்தை நான் உனக்கு மிக பெரும் வெற்றியாகத்தான் தந்து இருக்கின்றேன்.
வருவதெல்லாம் வந்துவிட்டு போகட்டும். உனக்கு நல்லதை நடத்துவதற்கு, நம்பிக்கையான தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன், இந்த கருப்பண்ணசாமி நான் உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இன்னமும் என் பிள்ளைகளை பற்றி தான் யோசிக்கின்றேன். உன் சுவாசத்தை நான் கேட்டுவிட்டேன் ஐயனே. இன்னுமா என் வாழ்க்கைக்கான நிலையை நீ அடுத்தடுத்தது என்று கொண்டு செல்லவில்லை என்று யோசிக்கின்றாய் அல்லவா? இதோ உனக்கான வெற்றியை நானே தருவதென்று வந்துவிட்ட பிறகும் கஷ்டத்தை நினைத்தும், கஷ்டப்பட போவதை நினைத்தும் இப்போதே பதற்றமடைந்து கொண்டிருந்தால் உன் காரியத்தில் கவனத்தை செலுத்த முடியாது. அதனால் நான் சொல்வதை கேள். யாராயிருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் நலனை நான் அனுபவிக்க தயாராக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம். உனக்கான காரியத்தில் நீ நேசிப்பவரை வந்து உன் முடிவை அவர் முடிவாக எடுத்துக்கொண்டு நீ போகின்ற பாதையில் அங்கு தடைகளை தகர்த்தெறியத்தான் போகிறார். எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கை நிலை இவ்வளவுதானா என்று நீ யோசிக்க வேண்டாம். இந்த நிலைகளையும் தாண்டி என்னை ஜெயிக்க வைக்க என் கருப்பண்ணசாமி இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்காகவும் அளவே வேண்டாம் என்பதில் உறுதியாகவே இரு. நடக்கின்ற தருணமும் போகின்ற தருணமும் அங்கு உன் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கலாம். உனக்கான விஷயத்தை மனம் பதறிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த பதற்றத்திற்கும் குழப்பத்திற்கும் இடையிலே உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பதற்கு உன் உயிருக்கு நிகரான உறவை நான் உன்னிடத்தில் அறிமுகப்படுத்தத்தான் போகிறேன். எந்த காரியமானாலும் சரி, எனக்காக என் பிள்ளைகள் இருக்கிறார்கள். என் பிள்ளைக்காக இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. நிலையில்லா இந்த வாழ்க்கையில் எதை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்கின்றாய்? உன் கஷ்டத்தை நினைத்து கொண்டா? என் பிள்ளையே, நிலை எதுவென்று தெரியாமலே இருந்திருக்கும் இந்த வாழ்க்கையில் உன் கஷ்டமும் கவலையும் மட்டும் நிலையாக மாறிவிடுமா என உன் அத்தனை வழிகளிலும் உனக்கான பாதையை தெளிவாக்கி உன் வெற்றியை நான் பரிசளிக்க வந்திருக்கும் போது எதுவும் இல்லை, யாரும் இல்லை என்றெல்லாம் நினைத்து கொள்ள வேண்டாம். உன் மாற்று பாதையை நான் இங்கு கொண்டு வந்து விட்டேன். நீ கேட்ட ஏற்றத்தோடு உனக்கான வாழ்க்கையை இங்கு செயல்படுத்த ஆரம்பித்திருக்கின்றேன். இனி எதற்காகவும் நீ அழவே வேண்டாம். நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய தருணத்தில் இனி இருந்து கொண்டுதான் இருக்கின்றாய். யாரும் இல்லை என்பதை விட நான் எனக்காக, என் அப்பனுக்காக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உன் மொத்த பாரத்தையும் என் மேல் தூக்கி போட்டுவிடு. வருகின்ற சோதனைகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய வெற்றியை இங்கு நெருங்கிவிட்டாய். நீ நினைக்கின்ற வாழ்க்கையும் உன்னை வந்துதான் சேரும். நீ நினைத்ததை விட சிறப்பான மாற்றமை நான் தரப்போகிறேன். 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.